அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கறது சிம்மராசி. சிம்மராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான். சூரிய பகவான் என்பதனாலே இவங்க கிட்ட தலைமை பண்பு அப்படிங்கிறது தானாகவே இருக்கும். தன்னை நம்பி வந்தவங்களை கை தூக்கி விடவும் செய்வாங்க. எதிரிகளை வாழ்நாள் முழுவதும் புறந்தள்ளவும் செய்வாங்க நம்மளுடைய சிம்மராசி அன்பர்கள். இந்த ராசியில் மகம், பூரம், உத்திரம், ஒன்றாம் பாதம்லாம் இந்த ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். இந்த ராசியை சேர்ந்தவங்க எப்பவுமே அன்பாகவும் மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய வகையிலையும் இருப்பாங்க. இவங்களுடைய தோற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பீரமான தோற்றம் இருக்கும். பேச்சும் அப்படிதான் கம்பீரமாக தான் இருக்கும். இவங்க இருக்கிற இடத்துல அப்படியே கலகலப்பாக உரையாடக்கூடிய ஒரு அபார திறமை நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு அன்பு, மரியாதை, தெய்வ பக்தி இது எல்லாமே நிறைய இருக்கும். நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் எளிதாக நம்பிடுவாங்க. ஏன்னா இவங்க யாராவது புகழ்ந்து பேசிட்டாங்க அப்படின்னா அவங்கள முழுமையாக நம்பக்கூடியவங்களா நம்மளுடைய சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதனால தான் நிறைய பிரச்சனைகளையும் இன்னல்களையும் மாட்டியிருப்பீங்க. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வாங்க சிம்மராசி அன்பர்களே, அடுத்து வருகின்ற ஆகஸ்ட் மாதத்துலேருந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, அடுத்து வருகின்ற நாட்களாவது உங்களுக்கு அற்புதமான நாட்களாக அமைந்திருக்கா, உங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமையப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்மராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. சரி வாங்க, நம்மளுடைய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து உங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு மாறப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதத்தில் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்களின் பயிற்சியால், சேர்க்கையால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நீங்கள் சந்திக்க இருக்கிறீங்க. உங்களுடைய குடும்பத்திலையும் சரி நல்ல ஒரு மாற்றம் வரப்போகுது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் புதன், சூரியன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய 4 கிரகங்கள் பேச்சியாக இருக்கிறதுனால இதுநாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாமே மாறி இது எல்லாமே உங்களுக்கு யோக காலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இனி தீரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது நம்மளுடைய சிம்மராசிக்காரர்களுக்கு. இந்த ஆகஸ்ட் மாத கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியில் சிம்ம ராசியில் புதன் வக்ரகமாக தொடங்க இருக்கிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் 16ஆம் தேதி சூரியன் சிம்ம ராசியில் பயிற்சியாக இருக்கிறார். ஆகஸ்ட் 22ஆம் தேதி கடகத்தில் புதன் பயிற்சியாக இருக்கிறார். ஆகஸ்ட் 25ஆம் தேதி சுக்கிர பகவான் கன்னியில் மாற்றமாக இருக்கிறார். ஆகஸ்ட் 26ஆம் தேதி மிதுனத்திற்கு செவ்வாய் மாற இருக்கிறார். ஆகஸ்ட் 29ஆம் தேதி கடகராசியில் புதன் பகவான் நேர்மறை நகர இருக்கிறார். இதனால் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சூரியன், சனி சமசப்தம யோகமும் உருவாக இருக்கிறது. ராகு மற்றும் சூரியனால் அஷ்டக யோகமும் ஏற்பட இருக்குது. இதனால் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. தற்போது சிம்ம ராசியில் சந்தித்து வரக்கூடிய புதன் பகவான் ஜூலை 31ஆம் தேதி சுக்கிரனுடன் சேர்ந்து சஞ்சரிக்க இருக்கிறார். இதனால் உருவாகக்கூடியது தான் லட்சுமி நாராயண யோகத்தால் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு செழிப்பு, மகிழ்ச்சியெல்லாம் அதிகரிக்க போகுது. லட்சுமி நாராயண யோகத்தால் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான காலம். இதுநாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் இனி சூரியனை கண்ட பனி போல விலக போகுது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாதம். சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு ராசியில் உருவாக போகும் இந்த லட்சுமி நாராயண யோகத்தால் பல விதத்தில் நன்மைகள் தான் கிடைக்க போகுது. வணிகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழிலெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதுநாள் வரைக்கும் உங்களுடைய தொழிலில் சின்ன சின்ன நஷ்டங்களும், இடையூறுகளும், தொழிலை விரிவுபடுத்த முடியாத சில தடைகளும் இருந்திருக்கும். இனி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு பிரகாசமாக இருக்க போகுது. அதான் ஃபஸ்ட்டே சொன்னால, சூரியனை கண்ட பனி போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் இனி நல்ல ஒரு பிரகாசம் இருக்க போகுது. திருமண உறவில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகளும் இடையூறுகளும் இதுநாள் வரைக்கும் இருந்திருக்கும். வாழ்க்கை துணைகளோட கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும்.
ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இருந்திருக்கும். அது எல்லாமே இனி சரியாக போகுது. இனி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்க போகுது. வருமானம் பல வழிகளில் உயரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். வருமானத்திற்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது. நிதி சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் கூட இதுனா வரையிலும் சின்ன சின்ன இடையூறுகளும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருந்திருக்கும். உடல் ஆரோக்கியத்திலலாம் ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷனை கூட நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இனி நம்ம உடல் ஆரோக்கியத்திலேருந்து மீண்டு வருவோமா அப்படிங்கிற ஒரு நிலைமை கூட உங்களுக்கு இருந்திருக்கலாம். இனி நல்ல ஒரு அற்புதம் நடக்க போகுது. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. இந்த நாள் வரை நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்த அத்தனை பிரச்சனையும் இனி தீரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு வேலையும் இல்லாமல் சில பேர்லாம் வேலை கிடைக்கலையா அப்படின்னு ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த டைம் நல்ல ஒரு வேலை கிடைக்க போகுது. இதுனா வரையிலும் சுறுசுறுப்பெல்லாமல் ஒரு மந்த நிலை இருந்திருக்கும். இனி நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக செயல்பட போகிறீங்க. திருமண உறவில் கூட ஒரு சிலருக்கெல்லாம் கசப்பான பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். இனி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்க போகுது. இதுனா வரையிலும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இனி உங்களை விட்டு விலக போகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது. இந்த லட்சுமி நாராயண யோகத்தால் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த ஆகஸ்ட் மாதம் 30 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியதாக தான் இருக்குது. குடும்ப உறவுகள்கிட்ட மட்டும் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதம் 30 நாட்களுமே நம்மளுடைய சிம்மராசிக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்கும். சரி, இந்த சிம்மராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் 30 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. துடிப்புடன் காணப்படக்கூடிய நம்மளுடைய மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்படுவதில் ரொம்ப வல்லவர்கள் நம்மளுடைய மகம் நட்சத்திரக்காரங்க. இவங்களுக்கு இந்த வாரத்தில், அதாவது அடுத்து வருகின்ற 15 நாட்களும் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காரியத்திலையுமே உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்க போகுது. அடுத்தவர்களுக்காக எந்த ஒரு பொறுப்பையும் இப்போ ஏற்றுக்காமல் இருக்கிறது நல்லது. மற்றவர்களுக்காக வீண் அலைச்சல் கொஞ்சம் அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்திலலாம் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ உழைத்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் தீரும். வாழ்க்கை துணையுடன் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு அருகில் உள்ள ஏதாவது ஒரு அம்மன் ஆலயங்களுக்கு குங்குமதானம் செய்துட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறையும். சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வள்ளல் குணம் கொண்ட பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்கள் இருந்த டென்ஷன் அனைத்தும் படிப்படியாக குறையும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட தூர தகவல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரத்திலலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதிய வாடிக்கையாளர்களால் சின்ன சின்ன இடையூறுகள் அப்பப்போ வரும். இருந்தாலும் அது உங்களுக்கு நன்மையாக தான் முடிய போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே செய்த வேலையிலேயே நல்ல ஒரு பாராட்டும் பண உதவியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருந்த டென்ஷனும் ஓரளவுக்கு குறையும். சந்தோஷம் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு மகிழ்ச்சி நிலவும். பிள்ளைகள் நடந்ததில் உங்களுக்கு பிள்ளைகளால் ஒரு திருப்திகரமான, அதாவது மனதுக்கு நிம்மதியான ஒரு சூழ்நிலை இப்போ உண்டாக போகுது. புதிய நட்புகள் மூலம் உங்களுக்கு உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு இந்த ஆடி மாதத்தில் அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பேசுவதில் வல்லவராக இருப்பாங்க நம்மளுடைய உத்திரம் நட்சத்திரக்காரங்க. இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். பேச்சில் நல்ல ஒரு திறமை வெளிப்படும். இதனாலேயே உங்களுடைய பேச்சின் மூலிமா நீங்கள் வெற்றி காணக்கூடிய நாட்களாக தான் அடுத்து வருகின்ற 15 நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு. ஒரு சிலர்கிட்டலாம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் ஏற்படும். அதெல்லாம் கொஞ்சம் விட்டு
கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது. தெய்வ பிரார்த்தனை உங்களுடைய மனதில் உள்ள பிரச்சனைகளும் இன்னல்களையும் குறைக்க உதவும். அதே மாதிரி சூரியன் சஞ்சாரத்தால் பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். அரசாங்க காரியத்தெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். தொழில் வியாபாரத்திலலாம் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம். தொழிலை விரிவுபடுத்தலாம் அல்லது புதிதாக ஏதாவது தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முயற்சி செய்வீங்க. அதிலெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. பழைய பாக்கியெல்லாம் இப்போ வசூலாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை திருப்திகரமாக அமையறதுக்கு சூரிய பகவானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். உங்களுக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.